ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். போன ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மேக்ஸிமம் மினிமம் ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அந்த கீழே இருக்க ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கிவன் மேக்ஸிமம் வேல்யூஸ்லேருந்து எனக்கு எது மேக்ஸிமமோ அதுவே டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும் ஆன்சரை. மினிமம் அப்படிங்கிறது அதுவே சேம் செட் ஆஃப் வேல்யூஸில் எது சின்ன வேல்யூவோ எனக்கு அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் வேல்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் த நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 25 + 82 ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ். சம் அப்படிங்கிறத எனக்கு டோட்டல் பண்ணணும். இந்த இடத்துல 41:68 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 41,2ன்னு கொடுக்குற போது என்ன ஆகும்னா 41,2 41 + 41 42 43 அந்த மாதிரி ஆட் பண்ணும். இது 41 to 68 அப்படிங்கிற போது 41லேருந்து 68 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை டோட்டல் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் நம்பராக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஸ்கொயர் ரூட் 25க்கு 5 49க்கு 7 அந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுக்கும். ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வேல்யூஸாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்காக டெசிமல் வேல்யூ வித் டெசிமல் வேல்யூ வித்தவுட் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூஸ். இப்போ எனக்கு இது ரவுண்ட் பண்ண சொல்கிறோம். இது வெறுமே நம்ம கொடுக்கல அப்படிங்கிற போது 68 மட்டும் என்ன ஆயிரும்னா ரவுண்ட் ஆஃப் ஆகி 69 மாறிடும். இல்லை எனக்கு 2 டிஜிட்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா 89 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ்னால் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் யூ ஹேவ் 2 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், மீன், மீடியன், மோட், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன். பேசிக்காக ஏன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னா ஆர்டூல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூலு. ஸோ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்க போகிறோம். டேட்டாவில் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால தான் இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பேசிக்காக மீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் த வேல்யூஸ் எடுத்துகிட்டு டிவைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைட் வந்து பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இன்புட் இருக்குன்னா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிடும். அது வந்து மீன் ஃபங்க்ஷன். மீடியன் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் மீடியன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் மோஸ்ட் வேல்யூ எடுத்து அதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் 5 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் வேல்யூ அப்படியே உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் 6 வேல்யூஸ் இருக்கும் போது 3,4 ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். அடுத்து மோட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோடோட ஆக்சுவல் ஒர்க்கு ரிப்பீட்டட் டேட்டா வேல்யூ வந்து அந்த செட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த இடத்துல மீடியனுக்கு வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷன் வந்து ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. பட் மோட்க்கு வந்து நம்ம வந்து ஓனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டேட்டா செட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெக்டாரில் வந்து டேட்டா செட் கொடுக்குறேன். ஸோ வெக்டார் வேரியபிள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வேரியபிள் நேம் பி. நான் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறதுனால ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் சி ஆஸ் கலெக்ஷன். இது வந்து ப்ரீடிஃபைன்டு சிங்கிறது ப்ரீடிஃபைன்டு ஒர்க்கு. சி ஆஃப் நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ அதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ வந்து பேராமீட்டராக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. கெட் மோடுங்கிறது நீங்கள் யூஸராக டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய பேர். விசிஓ வேல்யூஸ் அதுதான் கேரி பண்ண போது எனக்கு ஃபைனலாக வந்து அந்த கெட் மோட் வந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிசல்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ரிசல்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் மோட் ஆஃப் வி வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் வேல்யூஸை எடுத்துகிட்டு இங்கே போக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் தான் கம்பல்சரி வைக்கணும். பேராமீட்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதே சேம் வேரியபிள் நேம் நான் விஏ வச்சுக்கிறேன். ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகணும்னா கெட் மோடில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஓகே, இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஆஃப் வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். வி ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிக் வி அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். அப்போது ஒவ்வொரு வேல்யூவை தன்னோட இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவோட கம்பேர் பண்ணி இது எத்தனை தடவை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, இதில் எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இப்போ ஒவ்வொரு வேல்யூ இந்த இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வியோடவே தான் நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் வியில் இருக்கக்கூடிய 2வை மற்ற வியில் இருக்கக்கூடிய மற்ற வேரியபிள்ஸோடு செக் பண்ணணும். அப்போ யூனிக் வி அதாவது யூனிக் வியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து யூனிக் வி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு.
இது என்ன பண்ண போகுதுன்னா விச் இஸ் மேக்ஸிமம் அதை வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஃபைன் பண்ணி கொடுக்கணும்னா டேப்லெட் போட்டு அது பண்ணிக்க போகுது. இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்குது, நம்ம இது பண்ண தேவையில்லை. சின்டாக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். மேட்ச் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2வையும் இந்த இருக்கக்கூடிய 1ஐயும் மேட்ச் பண்ணணும், 2வையும் மேட்ச் பண்ணணும், 2வையும் 3யும் மேட்ச் பண்ணணும். ஸோ வியில் நம்மளுடைய வெக்டார் செட் இருக்குது. யூனிக் வியில் ஃபஸ்ட் 1 1 2 அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் வந்து மேட்ச் பண்ண போகுது. அப்போ ஃபைனலாக எது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க போதோ அதுதான் வந்து விச் மேக்ஸிமமில் ரிசல்ட்டில் வரப்போகுது, யூனிக்கில் வரப்போகுது. அது கெட் மோடில் ஸ்டோர் ஆக போகுது. கெட் மோட் ஆஃப் வி ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகி இங்கே பிரிண்ட் ஆக போகுது. இதே மாதிரி நான் கேரக்டர் ஃபங்க்ஷனுக்கு வேணும்னாலும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், வியோட கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து கேரக்டர் விக்கு, அதாவது கேரக்டர் செட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூஸ் வந்து மீன் வேல்யூலேருந்து டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மீன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் தான் வந்து நம்ம மீன் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஆவரேஜ்லேருந்து எனக்கு மற்ற கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ், எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ் வந்து எனக்கு ஒரு கிவன் டேட்டா செட்க்கு 1 2 3 4 5 அப்படிங்கிற வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆவரேஜ் வந்து 3ன்னு வருது அப்படின்னா அப்போ இந்த இன்புட் டேட்டா செட்டில் யாரெல்லாம் இருக்கா, 1 2 3 4 5 இருக்காங்க. அப்போ 3ங்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஆவரேஜாக மேக்ஸிமம் வரும். அப்போ 1 2 4 5 இந்த 3ங்கிற ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ தூரம் வேரியேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியன்ஸ்க்கு டிஃபால்ட்டாகவே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் பாப்புலேஷன் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்டு வேரியேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் மீனோட இந்த வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் தான் நீங்கள் என்ன எதில் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இந்த டிவியேஷன் இந்த வேரியன்ஸ்னாவே பொதுவாக வந்து எதுக்காக நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பொதுவாக அகைன் நான் சொன்ன மாதிரி தான் டேட்டா செட்